என்னது தலைமுடி வெள்ளையா இருக்கு, உடம்புல இருக்கிற முடி கருப்பா இருக்கு. இவன் ஒரு வித்தியாசமான கிழவனா இருப்பான் போல் இருக்க. மாஸ்டர் மாஸ்டர், இவளுக்கு கொடுக்குற 3000 ரூபாய் சம்பளம் தாடி ஒட்டி எடுக்கிறதுக்கு சரியா போயிருப்பா. அட பாவி, கிழவனா வேஷம் போட்டிருக்கான். எதுக்கு? மாஸ்டர் நம்ம மாட்டிக்கினா 1 வருஷம், இவன் மாட்டிக்கினான்னா 5 வருஷம். மாமு, நீ நம்ம கையில செமையா மாட்டிக்கணுமா? வா. நீங்களா? மாஸ்டர், எங்களை மன்னிச்சிடுங்க. நாங்க உங்களை பத்தி அத்தை கிட்ட தப்பா சொல்லிட்டோம். ப்ளீஸ். எதுக்கு ப்ளீஸ்னு பெரிய பெரிய வார்த்தைகளா சொல்றீங்க? நீங்க 2 பேரும் ஏன் குழந்தைங்க மாதிரி. உங்களை மன்னிக்கிறதுக்கு நான் யாரு? அச்சுச்சோ, உங்களை மன்னிக்கிறதுக்கு நான் யாருமா? அச்சுச்சோ அச்சுச்சோ. மாஸ்டர், மன்னிச்சது போதும். சரி, நீங்க 2 பேரும் பெரிய இடத்து பொண்ணுங்க இல்லையா? அதனாலதான் உங்களுக்கு பரந்த மனசு. போலீஸ், நீங்க இப்ப உள்ள வந்தீங்க? நீ கிழவனா வந்து குமரனா மாறி, மறுபடியும் கிழவனா மாறி வெளியில போய் அந்த பொண்ணுகளை தடவி கேப்பாத்தனம் பண்ணிட்டு மறுபடியும் வந்து குமரனா மாறினியே, இதையெல்லாம் நான் கவனிச்சுட்டு தான் இருந்தேன். என்ன கைது பண்ணுங்க சார். பயப்படாத, நீ கதவு வழியா வந்த, நான் ஜன்னல் வழியா வந்தேன். இதுவும் வேஷம்தான். இந்த உன் கண்ணாடி. நான் போலீஸ் இல்ல. யோ, போய் வழியா வா, 2 பேரும் போவோம். எதுக்கு? நீ என்ன மாதிரி திருடன் தானே? யோ, நான் திருட இல்லையா? பின்ன குருடனா? யோ, எங்க அம்மாவை காப்பாத்துறதுக்காக நான் வேஷம் போட்டுக்கிட்டு இருக்கேன். யோ, திருடன்னா உங்களுக்கு என்ன அவ்வளவு இளக்காரமா போச்சா? எங்களுக்கு மான மாறியாத்தா, சூடு சூலாயுதம், வெக்க வேலாயுதம் எல்லாமே இருக்கியா? நாங்களும் ஒண்ணு வேணும்னு திருடல, எங்க கஷ்டத்துக்காக தான் திருடுறோம். நீ உங்க அம்மாவை காப்பாத்துறதுக்காக வேஷம் போட்டேங்கிறதுக்காக உன்னை என்ன வெள்ளி கம்பி ஜெயிலியா போட போறாங்க. 2 பேருக்கு ஒரே இரும்பு கம்பி ஜெயில் தான், ஒரே தட்டு தான், ஒரே களி உருண்டை தான், ஒரே கள்ள உருண்டை தான். இங்க பார், நம்ம 2 பேருக்குள்ள ஒரு ஒப்பந்தம். என்ன வெளியில போலீஸ் தேடிட்டு இருக்கு. நான் தலைமறைவா இருக்கணும்னா இந்த இடம் தான் சரியான இடம். உன்னை யாருக்கு நான் காட்டி கொடுக்காம இருக்கணும்னா என்னையும் நீ யாருக்கும் காட்டி கொடுக்காம இரு. நான் இங்கதான் இருப்பேன். என்னது? கோழி. அது ஒரு 4 பீஸ் எடுத்து வை. அந்த உருண்டையா இருக்கே, அது என்னது? முட்டையா? அது அப்படியே எடுத்து வை. இது என்னது? கிட்னி. யாருது? வாழ்த்தவர்கள். வாழ்த்தவர்களுக்கு இவ்வளவு பெரிய கிட்னியா? அது அப்படியே வை, நான் டேஸ்ட் பண்ணும். அந்த வெள்ளையா இருக்கே, அது என்னது? ஏங்க, சோத்த நீங்க பார்த்ததே இல்ல. அத நீயே சாப்பிடு. அந்த கிரீன் எல்லோவுமா பிசைஞ்சு வச்சிருக்கியே, அது என்னது? யோ, பசா சாப்பிடியா? யோ, சொல்லியா? சொன்னா நீ எல்லாம் தேஞ்சு போயிடுவியா? ஐயா, என் ஜிப்பா போட்டுக்கிட்டு என் கண்ணாடி போட்டுக்கிட்டு உனக்கு என்ன பெரிய லொள்ளு? யோ, என்னையா கண்ணாடி? 4 நாள் வாங்கிருப்பியா பிசாத்து கண்ணாடி? என்னையா ஜிப்பா இது? அளவெடுத்த தைச்ச? நான் மானஸ்தையா? நான் போறேன்யா, நான் போறேன். உன்ன மாதிரி நான் ஒண்ணும் போச்சில்லை இப்ப நேரத்துல. எனக்கு என்ன வேணாலும் பாட்டிமா கொடுப்பாங்க. பாட்டிமா, பாட்டிமா. என்ன சிஸ்டர்? சிஸ்டரா? சிஸ்டர் தான் எங்க ஊர்ல தம்பின்னு அர்த்தம். எனக்கு கொஞ்சம் சாப்பிட விடுறியா? சாப்பிடு. என்ன பிரியாணி புளிக்குது? புளிசாதம் யாரு? அட பாவிங்களா, புளியஞ்சாத்துல முட்டையை வச்சு பிரியாணின்னு பொய் சொல்றியா? இதுலயும் போர்ஜரியா? எங்க உள்ளன்? உள்ளன் சொட்டு நாளைக்கு வாங்கி தரமா? என்னது உள்ளன் சொட்டுறா? பறக்கிற உள்ளன்னியா? அதுக்கு பேர் உள்ளான்யா. அது எந்த உள்ளானோ குள்ளானோ, அத போய் புகை போட்டு புடிச்சிட்டு வா. அத தின்னா தான் எனக்கு தூக்கம் வரும். யோ, நான் எங்க அம்மாவை காப்பாத்துறதுக்காக வேஷம் போட வந்தேன். இப்படி சனிய மாதிரி சைக்கிள் கேப்ல உள்ள புந்து ரகல பண்றிய. சரி வேணா விட்டு, நான் மானஸ்தேன். இப்பவே போறேன். உள்ள எனக்கு பாட்டிமா புடிச்சு தருவாங்க. பாட்டிமா. சரியா சரியா, நான் போய் உள்ளால புடிச்சு வரேன். அது வரை சாப்பிடாம இரு. என்னது? சாப்பிடாம இருக்கிறதா? உள்ளன் டுமாரோ, டுடே புளியன் பிரியாணி. ஸ்டாப் தட். படு.
யோ ஒட்டுதாடி, என்னையா துணிமணி எல்லாம் எடுத்து பேக்கப் பண்ணிட்டு இருக்க? நான் வேலையை விட்டு போறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். என்னது, வேலையை விட்டு போக போறியா? எதுக்கு? உனக்கு தான் தெரியும் இல்லையா, நமக்கு அந்த கிழவிக்கு ஒத்து வராது. அந்த கழுட்டு மூஞ்சிக்கு உனக்கு ஒத்து வரலன்னா என்ன அம்மா விட்டுட்டு நீ போறதா? யார் யாரு? நான் டாடா, நீ பிர்லா. அட போயா, நான் ஒரு மொல்ல மாதிரினா நீ ஒரு முடிச்ச வைக்க. உனக்கு எனக்கு என்ன சம்பந்தம்னு கேட்ட? நீ எனக்கு மாமனா இல்ல மச்சானா? மானம் கட்டவனே. அங்கே கொஞ்சம் விளையாடும் எம்குல பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து கொடுத்தாயா? ஏன் இதெல்லாம் கேட்கலையா? இந்த வசனம் உனக்கும் தெரியுமா? இந்த படத்தை ஜெர்மன்ல போய் நீ என்ன தனியாவா பார்த்துட்டு வந்த? நான் ஊர்கோட்டையில் நீ மேட்னி ஷோ பார்த்திருப்பேன், நான் ஈவினிங் ஷோ பார்த்திருப்பேன். என்னையா சின்ன விஷயத்துக்கெல்லாம் பெரிய முடிவு எடுக்கிற? என்ன தீக்கிரியா? உன்னை கழட்டி விட்டாச்சு எனக்கு நிம்மதி. யோ, இந்த காலத்துல இவ்வளவு பெரிய பங்களா, போக வர காரு, கூப்பிட்டு ஓடி வர வேலையாட்கள். அங்கே பார், செக்கச்செவேலன பூக்கள், பச்சை பசேலன புல்கள், திறந்து விட்ட ஜன்னல்கள். இதெல்லாம் வெளியே போனா கிடைக்குமா? என்ன உடியா? எனக்கு எப்பவுமே அச்சடிச்ச சோறு, அவன்ஸ் கிளாஸ்ல மோரு. நான் கவர்மெண்ட் சர்வெண்ட், எனக்கு ரெடியா இருக்கு. ஆனா நீ வெளியில போனா இந்த ரவுண்டா இருக்குமே 50 பைசா, அத பாக்குறதுக்கே வார கணக்கில் ஆகும் மகனே. சிங்கி அடிப்பு மகனே, சிங்கி அடிப்ப. கொஞ்ச நாளைக்கு நிரந்தரமா இங்கே இருந்துரு. சரி, There you are. ஏன் இஷ்டம், நான் வெளியே போறேன். நேத்துக்கு தான் உங்க அம்மாவை பத்தி சொன்னேன், அதுக்குள்ள மறந்துட்டியா? அட என்ன உடியா, உன்னை பெத்து வளர்த்து இவ்வளவு பெரிய ஆளாக்குன பெத்த தாய ஆஸ்பத்திரியில அம்போடு விட்டுட்டு போறேன்னு சொல்றியே, அந்த தாயை யாரையா காப்பாத்துவா? இந்த பிக்காரி பிசின் வேலையெல்லாம் எங்க கிட்ட வேண்டாம். எங்க அம்மாவை காப்பாத்துறதுக்கு எங்களுக்கு தெரியும். என்னப்பா பெத்த தாய் சென்டிமெண்ட்டுக்கே மடங்க மாட்டேங்கிற? சரி, தங்கச்சி சென்டிமெண்ட் வச்சு மடக்கலாம்னா தங்கச்சி வேற இல்ல. சரிப்பா, ஒரு 1000 ரூபாய் பணம் கொடு. இருக்கு, ஊருக்கு போயிடுறப்பா, உன் அம்புக்கே வரல. இத்தனை நாளா நம்மளை காட்டி கொடுக்காம இருந்ததுக்கு ஒரு 1000 ரூபாய் கொடுத்தா தப்பு இல்ல. நாளை பண்ணி இங்க வரக்கூடாது. சத்தியமா இனிமே உன் கண்ணெதில் நிக்க மாட்டேன், இந்த ஊர் பக்கம் வரவே மாட்டேன். சார், சார். ఏమయ్యా ఎలుంగా కిలించేది పో సార్. ఒక్క నిమిషం, నాకు 55 వయసు అయింది. 3000 రూపాయలు డబ్బులు ఇక్కడ ఇస్లాండ్ ఎస్టేట్ ఎక్కడ మంది చే నంది చే ఉంది. நீ பேசுற தெலுங்கு விட என் தமிழே மேலு. తమిళ్ తెలుసా? கொன்னுடுவேன். ராத்திரில இருந்து என் பொண்டாட்டியும் பக்கத்து வீட்டுக்காரனையும் காணான்னு வீதி வீதியா அலைஞ்சிட்டு இருக்கிறேன். ஏன் ஹிம்சை பண்ற? அமலோ, என்ன அம்லு அம்லுன்னு குதிரை பின்னால போறான். गूरखा जी नमस्ते. मैं 55 years old. देखो देखो, मेरा सैलरी 3000 रुपया. यहाँ इस्लैंड एस्टेट कहाँ है? இஸ்லாண்ட் எஸ்டேட் மாலும் नहीं, நாகாலாந்து மாலும். आता है? ஆத்தா வீட்டுல இருக்கிறாங்க. என்னடா இது, பொட்டி மாறினதுல இருந்து விதியும் மாறி போச்சு. இந்த ஊர்ல ஒரு பயம் உதவி பண்ண மாட்டேங்கிறான். दोस्त दोस्त ना रहा. யாரு? நான் தான் பாண்டு. என்ன கதவை தர சொல்றேன். யோ, உன்னை பார்த்தாலே என் வயிறெல்லாம் எரியுதியா? ஏன் உயிரை வாங்குற? என்ன மாதிரி பஞ்சையா பணாதையா ஊர் சுத்திக்கிட்டு இருந்த நீ இன்னைக்கு வசதியோட வாழ்றியே, இத பார்த்து எனக்கு எப்படி எரியும்? யோ, நான் அந்த பசங்களுக்கு டீச்சரா இல்ல அந்த அம்மாக்கு டீச்சராயா? ஏன் என்ன இப்படி பாடுபடுத்துறீங்க? இதெல்லாம் நீ அவங்க கேட்க வேண்டிய கேள்வி. இப்போ உனக்கு என்னப்பா வேணும்? உன்னை தேடி உன் பெரியப்பா மகன் வந்திருக்கான். எனக்கு பெரியப்பாவ கிடையாதப்பா. வெளியில அம்மா கிட்ட பேசிட்டு இருக்காரு. அம்மா தான் உன்னை கூட்டிட்டு வர சொன்னாங்க. அட பாவி, நீயா? வாடா ராஜு, சௌக்கியமா? என்ன அப்படி பாக்குற? உனத்தாண்டா ராஜு, சௌக்கியமா இருக்கிறியா? என்ன அப்படி பாக்குற? உங்க பெரியப்பா மகன் கந்தசாமி, உங்க அண்ணன். நான் ஆஸ்பத்திரிக்கு போனேன், அம்மா நீ இங்க இருக்கிறதா சொன்னாங்க, அதான் பார்த்து போலான்னு வந்தேன். இவனுக்கு ஹார்மோனியம் கத்து கொடுத்தது நான் தாங்க. அவ்வளவு தொல்லை கொடுப்பான் போங்க. ஒரு கட்டையை நமக்கு சொன்னா இன்னொரு கட்டையில கைய வைப்பான். தண்ணிக்குள்ள உட்கார வச்சு கத்து கொடுத்துருக்கேன், மலை மேல உட்கார வச்சு கத்து கொடுத்துருக்கேன், தண்டவாளத்துல உட்கார வச்சு கத்து கொடுத்துருக்கேன், சில சமயங்கள்ல மரத்து மேல கூட உட்கார வச்சு கத்து கொடுத்துருக்கேன்.
இவன் இசைக்கே நான் தாங்க குரு. அப்படியா? என்ன அப்படி கேட்டீங்க? என்கிட்ட வேடிக்கை பார்த்துட்டு இருந்த பையெல்லாம் மியூசிக் டைரக்டர் ஆகும்போது முறையா கத்துக்கிட்டு நான் ஆகக்கூடாதா? கண்டிப்பா. இசைக்கே நான் தாங்க மெயின். இவன் சும்மா துணை இசைங்க. போடா அப்படி போய் நில்றா. ஒரு நிமிஷம், கொஞ்சம் தனியா பேசணும். தனியா தானே பேசணும். அந்த பாரு அங்க யாருமே இல்ல, போய் பேசிட்டு வா. இல்ல பிரதர், உங்களோட தான். என்னோட வா. என்னோட எதுக்கு? ஆமா வாங்க. மேடம், அங்க போய் ஐயோ அம்மானு சத்தம் கேட்டா ஒடியாந்துருங்க. இது லண்டன்ல ரொம்ப நாள் இவனை பிரிஞ்சிருந்தனா ஏன்டா பிரிஞ்சான்னு 2 அப்புனாலும் அப்புவான். ரொம்ப அன்பு போல இருக்கு. ஆமாங்க. என்ன அது முடியல வெள்ளையா இருக்கு? ஏன் உனக்கு தான் வெள்ளை அடிக்க தெரியுமா? எனக்கு வெள்ளை அடிக்க தெரியாதா? சுண்ணாம்பு சட்டி கூட தலை விட்ட வெள்ளையாகி போச்சு. லுக் அட் மீ. ஐயா, 1000 ரூபாய் பணத்தை வாங்கிட்டு ஊரை விட்டு போறேன்னு சொன்ன இல்ல, மறுபடியும் இருக்கீங்க பார்த்தா? 1000 ரூபாய் வாங்குறது ஊரை விட்டு போறதுக்கு இல்ல, இந்த உடுப்புகள் வாங்குறதுக்கு தான். எனக்கேதியா ஊரு, எனக்கேதியா வீடு, எனக்கேதியா வாசல். நானே ஒரு கேர் ஆஃப் பிளாட்ஃபார்ம். ஏதோ என் வயிற்று பொழப்புக்காக அக்கம் பக்கத்துல இருக்கிற அண்டா குண்டாக்கள் எல்லாம் திருடுவேன். அது இந்த போலீஸ்காரர்களுக்கு பிடிக்கிறது இல்ல. அப்பப்ப கபக் கபக்குன்னு பிடிச்சி லபக்கு லபக்குன்னு உள்ள வச்சிடறாங்க. அதான் இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணி ஜென்ட்லா வந்தா ஒரு மரியாதை கிடைக்குமே தான். அது கிடைக்குது. டோன்ட் வரி. ஆமா, யாரு இந்த வயசுலயே குப்புன்னு இருக்காள? முதல்ல இந்த இடத்த விட்டு நீ போக போறே இல்லையா? என்ன ரொம்ப அலட்டிக்கிற? என்னமோ உன் வீட்டுல தங்க போற மாதிரி. அப்ப என்னமா பண்ணீங்க? அவங்க வீட்டுல தங்கிக்கிறேன். என்ன பேசுனீங்க? அது ஒண்ணு இல்ல, அது நானே அவங்களுக்கு இடைஞ்சலா இருக்கிறேன். நீ எங்காவது வெளியில தங்கிக்கன்னு சொல்றாங்க. ஆமாங்க. நோனோ, நீங்க மாஸ்டரோட அண்ணேன்னு சொல்லிட்டீங்க. அதனால நீங்க இனிமே இங்கதான் தங்கணும். பாத்தியா பாத்தியா, அவங்களே சொல்லிட்டாங்க. வேண்டாங்க, உங்களுக்கு வேணா சிரமங்க. மாஸ்டர், நீங்க என்ன ரொம்ப அவமானப்படுத்துறீங்க. உங்க அண்ணன் இங்கதான் தங்கணும். பையன் யாரு? உங்க தம்பியா? இஸ் இட்? தம்பி மாதிரியா இருக்கா? தம்பிக்கு தம்பி சின்ன தம்பி மாதிரி இருக்காங்க. இது பாருங்க, இனிமே நீங்க எங்கேயுமே போக கூடாது. கண்டிப்பா இங்கதான் தங்கணும். ஆட்டோ சாமி நானா? பாய். ரிமூவ் தி briefcase.